வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் 2023 எஸ்ஐ எக்ஸாம் நடைபெற்ற தமிழ் கொஸ்டின்ஸ்ல பார்ட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் கொஸ்டின் கேட்டனன், ஆன்சர் வந்து கேள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான், ஆன்சர் பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிளி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஓவியம் வரையப்படும் துணி. நெக்ஸ்ட் ஒன் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. வயலில் களை எடுத்தனர், இதான் ரைட். ஓகேவா? இது கலை அப்படின்னா ஆயக்கலை 64 அந்த கலையில வரும். ஓகே. நெக்ஸ்ட் கூரை, கூரை பொருள் வேறுபாடு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீட்டின் கூரை, கூரை அப்படிங்கிறது புடவை அப்படின்ற ஒரு மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மயங்கொழி பிழையற்ற தொடர்களை அறிக. மயங்கொழி பிழைனா எந்த பறவை அந்த மாதிரி இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் அதோட இருப்பிடம், இளமுயிரி அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கு தகுந்தாப்புல பார்க்கலாம். பறவையிடம் இருப்பது இறகு, சரி. பறவைக்கு இருப்பது அழகு, கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் மன்னரிடம் இருப்பது வாள், இது சரி. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, அந்த குருதியில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, குருதி. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து 1 2 3 சரி. நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. நெக்ஸ்ட் ஈக்வட்ரைன் குதிரை ஏற்றம். நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ், அதுதான் ஆன்சர். ஏகலையே அம்பு விடும் தமிழ் என்றது அதெல்லாம் தப்பு. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். நெக்ஸ்ட் ஒன் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக. கூடை, முடை, இதழ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிழையை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது, அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் கல்வி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல் குறிஞ்சி, முல்லை, மருதம், அந்த நிலம் ஐவகை நிலங்கள், இது மதுரை அப்படிங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன் பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, அதுல பொருந்தாத சொல் வந்து எஃகு. நெக்ஸ்ட் ஒன் இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இடர்னா துன்பம், அப்ப எதிர்ச்சொல் அப்படின்னு கேக்குறப்ப இன்பக் கடல். துன்பத்துக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம், அப்ப இன்பக் கடல். நெக்ஸ்ட் ஒன் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. உண்மை, பொய்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைனா மேடு, ஆனா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மேலே, மிசை மேலே, அப்ப எதிர்ச்சொல்னா கீழே, கீழே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் சேர்த்து எழுதுக. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிரொலிக்க, சி. சேர்த்து எழுதுக. நெடுமை பிளஸ் தேர், நெடுந்தேர், ஆப்ஷன் சி. தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தேம்பா கூட்டல் அணி. சரியான நிறுத்தல் குறிகளை தேர்ந்தெடு. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினா சொற்கள். நெக்ஸ்ட் ஒன் பொருத்தமான நிறுத்தல் குறிகளை அமைத்து எழுதுக. வண்டியில் ஏறுங்கள், மேற்கோள் குறி, அவர் அன்பு கட்டளையிட்டார். நெக்ஸ்ட் ஒன் ஊர் பெயரின் மறுபை எழுதுக. சைதாப்பேட்டை என்பது சைதை. நெக்ஸ்ட் ஒன் ஊர் பெயர் மறுவுல தஞ்சாவூர் என்பது தஞ்சை. கும்பகோணம் என்பதன் மறுவு குடந்தை. ஊர் பெயரின் மறுவை கண்டது. திருச்சாம்பள்ளி என்பது மறுவு திருச்சி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல், அழைப்பு மணி. நெக்ஸ்ட் ஒன் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல். டிடிகேட்டிக் கம்ப்ளேஷன் அப்படிங்கிறது நீதி நூல் திரட்டு. இது ஒரு பொறுத்துகையில இருந்துச்சு, இதே கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி. நெக்ஸ்ட் ஒன் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை, அங்கே நிற்கும். நெக்ஸ்ட் விடை வகைகள். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறியது மறைவிடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவுக்கு இடது பக்கத்தில் உள்ளது என கூறல், சுட்டு விடை. நெக்ஸ்ட் ஒன் அலுவல் சார்ந்த கலைச்சொல். ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர். ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, அலுவலகம் சார்ந்த கலைச்சொல் வந்து
இது என்ன ஆன்சர்னா கடமை. எக்ஸலேட்டர் மின் படிக்கட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. நெக்ஸ்ட் ஒன் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்று உவமை கூறும் பொருள் தெளிக. ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு. நெக்ஸ்ட் ஒன் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதித்தல். நெக்ஸ்ட் ஒன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையை தேர்வு செய். பாடல் அவளால் பாடப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். கந்தனை திருந்தச் செய்தான். பிறவினை தொடர். ஆன்சர் பிறவினை தொடர். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். நெக்ஸ்ட் விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 காலம் தொன்மையுடையது. கொஸ்டின் எது கேட்கலாம் அப்படின்னா தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டு காலம் தொன்மை உடையது அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது விரித்தது அப்படின்னு கேட்கிறாங்க. விரிந்து மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருந்து பொறுத்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. நெக்ஸ்ட் ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அணிந்து சரியான தொடரை கண்டறி. அறுத்து அருந்து. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடலாக்குதல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து. தேங்க்யூ. ரிமைனிங் எக்ஸாம்ஸ் 2023 அந்த எக்ஸாம்ஸோட தமிழ் கொஸ்டின்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது இல்லாம பாட்னி ரிலேட்டடான பயாலஜி ரிலேட்டடான ஜென்ரல் டாபிக்ஸ்ல எப்படி மெமரி பண்ணணும், எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.